பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அப்போ நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் என்று பிசாசன் யாரை விடுங்களாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார்கள் என்பதை வாசிக்கிறோம். இதை தொடர்ச்சியாக பார்த்தா அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அது இந்த நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக உபதேசம், அதாவது சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறவர்களை நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆவியை பகுத்தறிய வரம் நமக்கு வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களை நாம் கவனமாக அவங்கள சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணும். சத்தியத்துக்கு புறம்பாக சத்தியத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு குழப்பத்தின் ஆவியோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டில் யாராவது பேசுகிறாங்க என்றால் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவங்களை விட்டு விலகணும். மாறுபாடாக பேசுகிறாங்களா, வேதத்தை புரட்டுறாங்களா, சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறார்களா, இல்லை அவங்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது ஒரு குழப்பத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கா, இடரல் உண்டாக்குற மாதிரி இருக்கா, பிரிவினை உண்டாக்குற மாதிரி இருக்கா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் பார்க்க போனால் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறாங்க. பாருங்கள், அவங்க ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க. மணி தான் அவங்களுக்கு மெயினாக இருக்குது. அவங்க வந்து உலக காரியங்கள் நீடட், அதுக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க. இன்னும் அவங்க பேசும்போது நயவசனிப்பு இச்சகம் பேச்சு நமக்கு வந்து எப்போவுமே ஆசீர்வாதமாக பயங்கரமாக நம்மளை உயர்வா அப்படியே இது பண்ணி அப்படி ஆவியானவர் அப்படி மட்டும் ஒரே போக்கில் சொல்ல மாட்டார். நியாயத்தீர்ப்பு, அதாவது கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருப்பார். அப்போ அந்த ஒரு செய்தி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆசீர்வாதமான மெசேஜாக இருந்தால் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நம்ம இருதயத்தை தொட வேண்டும். நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆக வேண்டும். நாம் யாரும் நீதிமான் கிடையாது. நாம் எல்லாருமே பாவிகள் தான். எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் யாரும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ ஆவியானவர் ஒரு தேவ மனுஷனை கொண்டு பேசுகிறார் என்றால் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக உயர்வாக மேன்மையாக அப்படியே சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். இப்படி இருந்தால் இப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நீ இதெல்லாம் நீ சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒன்றிலிருந்து தேவையில்லாத எடுத்து போடணும், இப்படி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அப்படி வராமல் வெறுமனா ஆசீர்வாதமாக உயர்வாக மேன்மையாக பேசுகிற ஆசீர்வாதமான ஒரு மெசேஜாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும், இந்த மாதிரி நய வசனிப்பு இச்சக பேச்சு என்னென்னா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பலங்கொண்டு பெருக செய்வார், நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க, உயர்வாக இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கிற தட்டைகள்லாம் விலைக்கு போகும், இப்படியே ஒரு அந்த நயவசனிப்பான பேச்சு இச்சக பேச்சு, இதுக்கெல்லாம் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கபடம் இல்லாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கபடம் இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்க இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க என்னென்னா கபடவே இல்லாமல் இருக்காங்க. எல்லாமே தேவன் தான் பேசுகிறாரு. ஒரு பலிபீடத்தில் நின்று ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா ஆண்டவர் அவங்கள கொண்டு தான் பேசுவார்.
சில பேர் ஒப்பு கொடுக்காமல் பலிபீடத்தில் வெறுமனை வந்து பேசுனா அது கொஞ்ச நேரத்தில் நம்மளால் இனம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கபடு இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க அறியாமையில் இருப்பாங்க. எல்லாம் தேவன் தான் பேசுகிறான்னு நினச்சி அந்த இருதயம் வஞ்சிக்கப்படுகிறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பின் வார்த்தைகள். இது கடைசி காலம். நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நாம் ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்திலே இந்த போதகர் மூலமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக கேட்க வேண்டும். இது சத்தியத்திலிருந்து தான் பேசுகிறார்களா, சத்தியத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறார்களா, இல்லை அதை வேதத்தை புரட்டுற மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை நமக்கு இருதயத்தில் ஒரு கனெக்ட் ஆகாமல் இருக்கும், ஆவியில் ஒரு கனெக்ட் ஆகாதபடி அப்படிலாம் இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் எந்த நிமிஷத்திலும் வர இருக்கிறார். நாம் இந்த எச்சரிப்போட நம்மளுக்கு கேட்குற வசனங்கள் நாம் ஆலயத்துக்கு சென்று நாம் கவனமாக நாம் அப்சர்வ் பண்ண வேண்டும். நம்மளோட ஆவியில் அது கனெக்ட் ஆகணும். பிரசங்கிக்கிற நல்ல ஆவியில் பிரசன்ஸில் நிரம்பி ஜெபிக்கும்போது உட்காந்துருக்கணும் அதே ஆவி ஸ்பிரிட்டோடு இருந்தால் அது கனெக்ட் ஆகும். பிரசங்கிக்கிற மாமிசத்த ஸ்பிரிட்டோடு இருந்து நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிட்டோடு நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது கனெக்ட் ஆகாது. அதே போல் அவர் நல்ல ப்ரெசன்ஸில் நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ப்ரெசன்ஸில் மெசேஜ் கொடுத்து நம்ம மாமிசர் திங்கிங்கில் உட்காந்துருந்தால் கனெக்ட் ஆகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம். நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மளுக்கு ஜீவன் தந்து பலன் தந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு புதிய அதாவது இந்த 2025 வருஷத்தின் நவம்பர் மாதம் 1 தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கடந்த 10 மாதங்கள் அற்புதமாக முடிக்க செய்து இந்த 11வது மாதத்தின் 1 தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, புதிய மாதத்தில் அநேக நன்மைகளாலே நீங்கள் நிரப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு நாங்கள் புது மனுஷனாக, ஆண்டவரே வேறு மனுஷனாக, ஆண்டவரே பழையர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக என்ற வசந்தபடியாக அப்பா புதிதாக எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்பாவும் உமேகாவானவரை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஒரு புதிய மாதத்துக்கு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறது. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே, அல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நவம்பர் மாதம் 11வது மாதத்தின் 1 தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, 10 மாதங்களை அற்புதமாக முடிக்க கிருபை செய்த தேவனே நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த புதிய மாதத்தில் புதிய தேதியில் ஆண்டவரே அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற வசனங்கள் வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு தெளிவுள்ள ஆவி எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, வேதத்தை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா தேவ ஆவினால் தான் பேசுகிறார்களோ இல்லை மாமிசத்தின்படி பேசுகிறார்களா என்பதை இனம் கண்டுகொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவி பகுத்தின் வரத்தை தந்து நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, கள்ளங்கவடமற்ற இருதயம் உள்ளவர்களை ஆண்டவரே வஞ்சிக்கிறதுல விழுந்து போகிறார்கள். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறேன். புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களுமாலும் இருங்கள்னு சொல்லியிருக்கிறேன். வசனத்தை கேட்கிறதுலே அதை ஆராய்கிறதுலே நாங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாக ஆண்டவரே ரொம்ப ஆண்டவரே அப்பா ஞானமாய் செயல்பட அப்பா உம்முடைய ஞானத்தினாலே தந்து நீங்க நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓடி உழைக்க அப்பா நீங்க பலனின் சத்தத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.